யாத்திராகமம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12, 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, இங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எதை கிடைக்கும், அதாவது கர்த்தர் எதை கிடைக்க பண்ணினார்? தயவு கிடைக்க பண்ணினார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். யாருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார்? எகிப்தியரின் கண்களிலே. யாருடைய கண்களிலே? எகிப்தியரின் கண்களிலே. எதற்காக தயவு கிடைக்க பண்ணினார்? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குவதற்கு. ஏதாவது சொல்லுங்க. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குவதற்கு கர்த்தர் இதுக்கெல்லாம் தயவு உண்டாக்கி தர்றாரு. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குறதுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு 1 கிராம் கிடைச்சா போதுமே, 5 கிராம் கிடைச்சா போதுமே, 10 கிராம் கிடைச்சா போதுமே நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, வெள்ளி உடைமைகள் பொன் உடைமைகள் அதை வாங்குறதுக்கு நான் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை வாங்குறதுக்கு கர்த்தர் செய்வார், தயவு கிடைக்க பண்ணுவார். பாருங்க, எகிப்திய மக்கள் இஸ்ரவேல் மக்களை புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கினாங்க. சம்பளமே கொடுக்கல, ஒழுங்கா சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறதே கிடையாது. கர்த்தர் பார்த்தாரு, இது வட்டி முதலமா என் பிள்ளைக்கு நான் வாங்கி தர்றேன், ஒரு டைம் வரும் வட்டி முதலமா நான் பிடிக்க தர்றேன், என் பிள்ளைகளுடைய சம்பளத்தை வந்து பதுக்க பாக்குற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஒரு டைம்ல என்ன பண்ணாருன்னா தயவு உண்டாக்குனாரு. இவன் போய் குடு வெள்ளிய குடு பொண்ணு சொல்லி கேட்கிறான், அவன் எடுத்து கொடுத்துறான் வேகமா. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் பாருங்க கேட்டு வாங்குவதற்கு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தார்? தயவு கிடைக்க பண்ணினார். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். எனவே சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு கிடைக்க பண்ணிருப்பார்னா இன்னைக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார். எனவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணின அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார். எதற்காக தயவு கிடைக்க பண்ணுவார்? வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வாங்குவதற்கு. விளங்கிடுச்சு? வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வாங்குவதற்கு. சரி, எதுக்கு பாஸ்டர் இந்த வெள்ளியும் பொண்ணும்? அடுத்த கேள்வி அதுதான். வெள்ளியும் பொண்ணு எதுக்கு பாஸ்டர்? 3 காரணத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறாரு. எடுத்து வாசிக்க நேரம் இல்ல, சொல்றேன். ஏராள வெள்ளியும் பொண்ணையும் கர்த்தர் நம்முடைய கையில கொடுக்க அவர் விரும்புகிறார். இதை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல தான் ஏராள வெள்ளியும் பொண்ணு இருக்கணும். இன்னைக்கு பொண்ணை தொட்டா பரலவும் போக கூடாதுன்னு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு ஓ வீட்டுல தானே செய்யணும், இருக்கணும்ன்றாரு. எத்தனை விளங்கிடுச்சு? வெள்ளியும் பொண்ணு நம்ம வீட்டுல நிறைய இருக்கணும், நிறைய இருக்கணும், கொஞ்சமா இருக்கக்கூடாது. 5 கிராம் 3 கிராம் இல்ல, தடவி தடவி பாத்துக்கிறது அப்பப்ப பீரோ தொடர்ந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இல்லைங்க, நிறைய இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை கவனிக்கிறீங்க? வெள்ளியும் பொண்ணும் நிறைய நம்ம வீட்டுல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எதுக்கு விரும்புறாருன்னா 3 காரணத்துக்காக கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒன்று, அதை நாம் அனுபவிப்பதற்கு. ஏதாவது சொல்லுங்க. அதை நான் அனுபவிப்பதற்கு. யார் அனுபவிக்கணும்? அனுபவிக்கலாமா? சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே உங்களுடைய கண்களை வையுங்கள் என்று. நாம் அனுபவிப்பதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்கு, ஆங்கிலத்தில் அப்படிதான் வந்திருக்குது, நாம் என்ஜாய் பண்ணுவதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கர்த்தர் கொடுக்கிறார் என்று. எனவே கர்த்தர் எதுக்காக வெள்ளி உடைமைகளை பொண்ணு உடைமைகளை நமக்கு தருகிறார்னா நாம என்ஜாய் பண்றதுக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் என்ஜாய் பண்றதுக்கு, நான் அனுபவிப்பதற்கு. இரண்டாவதாக கர்த்தர் இந்த வெள்ளி உடைமையில பொண்ணு உடைமையில ஏன் கர்த்தர் நமக்கு நிறைய கொடுக்கிறார்னா ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு. சத்தத்தை காணும், ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, நீங்க நிறைய இருந்தா நிறைய கர்த்தர் கொடுக்கலாம். இருக்கிறீங்களா? நிறைய இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நிறைய கொடுக்கலாம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விரும்பணும். கர்த்தாவே நிறைய எனக்கு தாங்க, நிறைய எனக்கு தாங்க, நிறைய நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நிறைய அப்படி ஊழியத்துக்கு நான் செய்வேன், கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிக்கணும். எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு அரை வயித்து கஞ்சி போதும் ஆண்டவரே,
எனக்கு தொட்டுக்கிற ஊருகா இருந்த போதும் ஆண்டவரே. அட ஊருகா புத்திக்காரா, புத்திய மாத்து முதல்ல. ஊருகா போதும், பச்சை மிளகா போதும் சொல்லி ஒன்னைய வச்சு என்ன போகுது இந்த பூமியில? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஊழியங்கள் வளர வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சத்தியங்களை மக்கள் கேட்க வேண்டும். இதுக்குள்ள ஏராளம் பணம் தேவைப்படுது. பணம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, உன் கையில நிறைய நான் பணத்தை தர்றேன், நிறைய வெள்ளி உடைமையில பொண்ணு உடைமையில நான் தர்றேன். அதுல ஒண்ணு நீ அனுபவிக்கணும், ரெண்டாவது ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அடிக்கடி சொல்லணும், கர்த்தாவே நிறைய எனக்கு நீங்க கொடுத்தீர்னா நான் நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் விரும்பணும். சும்மா கஞ்சி போதும், மிளகா போதும், ஊறுகா போதும், எனக்கு பிஞ்ச சேலை போதும் நினைச்சுக்கிட்டு கூடாது. பிஞ்ச சேலையா? பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, சொந்தக்காரங்க கூட பக்கத்துல வரமாட்டேன். அப்புறம் உங்களை வச்சு என்ன செய்ய போறாரு கர்த்தர்? ஒண்ணுமே செய்ய முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை பாருங்க, விரும்ப வேண்டும். கர்த்தர் நிறைய கொடுத்தீர்னா நான் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆலயம் கட்டப்படுவதற்கு, உடைய ராஜ்ய விஸ்தாரத்துக்கு, சுவிசேஷத்துக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கிற ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதி பண விஷயத்துல. ஆமென். எனவே தேவன் எதற்காக வெள்ளி உடைமையுடைய பொண்ணு உடையில் நமக்கு தருகிறார்னா, ஒண்ணு நாம் அனுபவிக்கிறதுக்கு, இரண்டாவதாக ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு, மூன்றாவதாக எதற்குனா ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க உலகத்துல? அதை இப்ப சொன்னேன் இல்லையா? எல்லாரும் ஏழை, நான் ஏழை. அடையாப்பா, எல்லாரும் ஏழை, இவங்களும் ஏழையா? ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எத்தனை விரும்புறீங்க? 10 பேருக்கு நமக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு இப்படியே பார்த்துட்டு கூடாது. 10 பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, 10 பேருக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புறேன் ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. இப்படி விரும்பணுங்க. யாரா வருவாங்க, யாரா கொடுக்க, இப்படி இல்ல. 10 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். ஆமென். எனவே 3 காரணத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒண்ணு நாம் அனுபவிக்கிறதுக்கு, இரண்டாவது ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு, மூன்றாவதாக ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் செய்யறார், நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவ தயவு நமக்கு வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கொடுக்கிறது. ஆமென்.